கோரியாலிஸ் ஃபோர்ஸ்னால் என்னென்னு கேட்கணும் ஃபஸ்ட்டு கேள்வி. பார்த்துருப்போம். பூமியோட சுழற்சியின் காரணமாக பூமியில் வட அரைக்கோளத்தில் நார்தன் ஹெமிஸ்பியரில் விண்டு இங்கேருந்து வீசுதுன்னா இப்படி நேராக போகாது. எங்கே போகும்? ரைட் சைடில் போகும், லெஃப்ட் சைடில். விண்டு இப்படி இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு போய் தானே போகணும், லெஃப்ட் சைடில் போகும். தப்பாக போட்டோன்னா லெஃப்ட் சைடு இருந்து போகும், லெஃப்ட் சைடில் போகும். இதுக்கான காரணம் என்னது? கோரியாலிஸ் விசை, கோரியாலிஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? ரைட். இது புரிஞ்சுதா? ரைட். பூமியோட சுழற்சியின் காரணமாக பூமி மேலே வீசக்கூடிய காற்றானது வட அரைக்கோளத்தில் நார்தன் ஹெமிஸ்பியரை வலதுபுறம் இங்கேருந்து கிளம்புற காற்று இங்கே போய் சேராது. போய் பழசு பேசிக் கிளாஸ் போய் எடுத்து பாருங்கள். இப்படி நேராக போகாது. எங்கே போகும்? இப்படி ரைட் சைடில் போகும். வட அரைக்கோளம்னாவே லெஃப்ட் சைடில் எப்படி போகும்? இங்கேருந்து வர வேண்டியது இப்படி வர வேண்டியதுக்கு போதும். என்ன ஆகும்? அதாவது தென் அரைக்கோளத்தில் சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும். தெரியுதா? தெரியலையா? கோரியாலிஸ் விசை பூமியோட சுழற்சியின் காரணமாக காற்றானது விண்டு வந்து இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு பொதுவாக என்ன பண்ணும்? ரைட் சைடில் போய் இங்கே போய் சேரும், டிஃப்ளெக்ட் ஆகும் விண்டு. அதேமாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியரில் இங்கேருந்து காற்று இங்கே வீசுது, ஆனால் இங்கே போய் சேராது. எங்கே போய் சேரும்? இடது பக்கமாக இங்கே போய் சேரும். பார்த்துருப்போம். விசை எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் எதுவும் விசை எதுவும் இல்லை, ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்காது. நேராக போனால் நேராக தான் போகணும். சரியா? எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போனால் அத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும்னு பார்த்துருப்போம். அப்போ இதுக்கு விசை எங்கே இருந்தா கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பூமியோட சுழற்சியினால் அப்படி நடக்குது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சவர் யார்? ஃபெரல். அதனால் இந்த விதிக்கு பேர் என்னது? ஃபெரல் விதி அப்படின்னு பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? இந்த விதிக்கு பேர் என்னது? ஃபெரல்ஸ் லா. ஃபெரல்ஸ் லா அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். அவர் பேர் வச்சுட்டாங்க. என்ன சொல்கிறாரு? வட அரைக்கோளத்தில் பூமியோட சுழற்சியின் காரணமாக வட அரைக்கோளத்தில் விண்டு நேராக போகாமல் வலதுபுறமாக ரைட் சைடும், தென் அரைக்கோளத்தில் விண்டு நேராக போகாமல் இடதுபுறமாக டிஃப்ளெக்ட் ஆகும். யார் சார் எங்கேருந்து ஃபோர்ஸ் கிடைக்குதுன்னா பூமி சுழற்சி தான். அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு பேர் என்னது? கோரியாலிஸ் ஃபோர்ஸ். இந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும்? அங்கே பாருங்கள். அதை தான் அந்த பூ வச்சாங்கல்ல, இதை நான் சொல்லியிருப்பேன் அன்றைக்கி. இந்த வீடியோ போய் பாருங்கள், 10 நாளைக்கு முன்னாடி பழைய கிளாஸ் போய் பாருங்கள் அப்படின்ட்டு இருப்பேன். இந்த ஈக்குவேட்டரில் பூ எங்கேயுமே சுற்றாது, நேராக அங்கேயே இருக்கும். வட அரைக்கோளத்தில் ஒரு மாதிரி இப்படி சுற்றும், தென் அரைக்கோளத்தில் ஒரு இதில் சுற்றும். அப்போது ஈக்குவேட்டரில் கோரியாலிஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? 0, ஆப்சண்ட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் மேக்ஸிமம் அட் தி போல்ஸ் அண்ட் இட் இஸ் ஆப்சன்ட் அட் தி ஈக்குவேட்டர். கோரியாலிஸ் விசை எங்கே இருக்காது? ஈக்குவேட்டரில் இருக்காது. அங்கே தான் காற்று இல்லாத இடம். ஈக்குவேட்டரில் காற்று வீசாது. எங்கே அதிகமாக இருக்கும்? போலாரில் தான் இந்த விசை அதிகமாக இருக்கும். அப்போ நிறைய பயங்கரமாக டிஃப்ளெக்ட் ஆகும் காற்று. இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். அப்போ ரெண்டாவது என்னது? கரெக்டு. இட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் விண்ட் வெலாசிட்டி. இப்படி டிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல, காற்று மெதுவாக போயிடுச்சுன்னா லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகும். மாற்றி போட்டோன்னா வட அரைக்கோளமாக காற்று லைட்டாக வீசு, காற்றோட வெலாசிட்டி கம்மியாக இருந்தது. இப்போ 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுனாங்க லைட்டாக தான் டிஃப்ளெக்ட் ஆகும். அது 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்போது பயங்கரமாக டிஃப்ளெக்ட் ஆகும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் தி விண்ட் வெலாசிட்டி. விசை பயங்கரமாக டிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ என்ன ஆன்சரு? போத் 1 and 2 கரெக்ட். சாதாரண நம்ம கிளாஸில் பேசுனது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கூட நீங்கள் கிளாஸில் பார்த்துருக்க வேண்டாம். காற்று மெதுவாக வீசும்பொழுது மெதுவாக தான் டிஃப்ளெக்ட் ஆகும், வேகமாக வீசும்போது நல்லாவே டிஃப்ளெக்ட் ஆகும். அது சாதாரணமாக கண்டுபிடிச்சி போட்டுடலாம். இது நம்ம கிளாஸில் பேசுனது. எல்லாம் எங்கே இருக்குது? பேசிக்கில் கிளாஸில் இருக்குது. பேசிக்கை புரிஞ்சிக்கணும். முடிஞ்சுது. கண்டது கிடையாது, படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ணணும்? கரண்ட் அஃபேரில் ஏதாவது நியூஸ் வரும்போது அதோட கம்பேர் பண்ணி என்னவா இருக்குன்னு பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்கா மெயின்ஸ் ஓவர். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் மெயின்ஸும் ஓவர், ப்ரிலிம்ஸும் ஓவர். ஓகேவா? இப்போ 4 கொஸ்டின் பார்த்துட்டிங்களா? 4மே எங்கே இருந்துச்சு? பேசிக் நம்ம கிளாஸில் பேசுனது. என்ன கார்த்திகேயன், தேஜாஸ்ரீ ஃபுல்லாக அட்டன் பண்ணிங்களா?
கீர்த்தனா புரிஞ்சுதா எக்ஸ்பிளனேஷன்? இவ்வளோ தான் யூபிஎஸ்சி. பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படி தான். அதான் பேசிக் 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 பேசிக்னே சொல்லிகிட்டு இருக்கான். யூபிஎஸ்சி ஆகா ஓகன்ட்டு அங்கங்கே ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. டெல்லி மெட்ராஸ்லாம் பல வருஷம் பாஸ் ஆக மாட்டான். என்ன காரணம்? பேசிக் தெரியாது. பேசிக் புரிஞ்சவன் எவன் புரிஞ்சு படிக்கிறான்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடுவான். ஓகேவா? இன்னைக்கு போதும் ஓவர். அதனால் என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு பேசிக் எல்லா சப்ஜெக்டும் பேசிக் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டினா அனுப்பியிருக்கீங்களா? கவனிங்க. ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ், விவசாயத்தை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்கு வசதி. எனக்கு இதுவும் டவுட்டாக இருக்குது. எனக்கு என்னமோ டெர்சரியில் வருமோ அப்படின்னு ஒரு டவுட்டு இருந்தாலும் இருக்கட்டும். அடுத்து ஏன்னா அவன் ஒரு பொருளை இன்னொரு பொருளாலாம் மாற்றலை, அதனால் இது வரக்கூடாது. டெய்ரி ஃபார்மு ப்ரைமரி செக்டார் கரெக்டு. வீவிங் க்ளோத்ஸு, அதான் கிளாத்து க்ளோத்ஸ் எல்லாம் ஒன்று தான், அது செகண்டரி தான், துணி நெய்கிறது. மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அது வந்துட்டு என்னது, சர்வீஸு டெர்சரி செக்டார்னு சொல்லலாம். அதனால் என்ன ஆகுது, இதுவும் கரெக்ட்னால எனக்கு ஆன்சர் இதுவாக தான் இருக்குன்னு சொல்கிறேன், என்னோட இது. ஓகேவா? ரைட். இது எக்கனாமிக்ஸ் சாதாரண விஷயம். சரி, இதோட இருக்கட்டும், பார்ப்போம். ஓகே.